அண்மை செய்தி. சென்னையில் எஸ்பிஐ வங்கி மேலாளர் கன்னத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னையில எஸ்பிஐ வங்கி மேலாளரின் கன்னத்தில் தாக்கியதாக சிசிடிவி ஆதாரங்களோடு அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் எஸ்பிஐ வங்கியின் என்ஆர்ஐ கிளை மேலாளர் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை அடையாறுல கயல்விழி அவர்களுக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்துல எஸ்பிஐ வங்கியின் கிளையானது செயல்பட்டு வருகிறது. அடையார் எஸ்பிஐயின் என்ஆர்ஐ கிளை மேலாளக்கூடிய அர்ஜுன் சிங் அங்கு செயல்படக்கூடிய மின்தூக்கி அடிக்கடி பழுது ஆவதாகவும், அது குறித்து கயல்விழியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபரை பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் சரிவர பதில் அளிக்காத நிலையில இது குறித்து கயல்விழி அழகிரியிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கயல்விழி கிளைக்கு நேரடியாக வந்து மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது கயல்விழி கோபமாக பேசுவதை வங்கி மேலாளர் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு கேட்டிருந்ததால் ஆத்திரம் அடைந்து, நான் பேசும்போது கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார் என கூறி மேலாளரை அவர் பலார் என்று அழைக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து சிசிடிவி ஆதாரங்களோடு அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அது குறித்து வேறு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர் கயல்விழி அவர்கள் பேசும்போது மேலாளர் கன்னத்து கை வைத்தபடி உட்கார்ந்து இருப்பதும், இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று செய்கை செய்தபடியே அவரை அடிப்பது போன்ற காட்சிகளும், பின்னர் அடித்த அவரை அருகில் நபர் கட்டுப்படுத்துவது போன்ற காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி ஆதாரங்களோடு என்ஆர்ஐ கிளையிலும் மேலாளர் இருக்கக்கூடிய அர்ஜித் சிங் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பதாகவும், அர்ஜுன் சிங்குடைய புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.